அதிக அளவு தைரியமும், தன்னம்பிக்கையும், வைராகியமும் உள்ள ஒரு ராசி அப்படின்னா கன்னிராசி என்பர்களை சொல்லலாம். இந்த ராசி என்பர்களுடைய ராசி அதிபதி புதன். புதன் என்பது ஒரு தனிக்கோள் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த சூரியனுக்கு மிக அருகில் உள்ள கோளும் இந்த புதன் தான். அதனால சூரியனை ஒட்டியே இருக்கிறதுனால இதை ஒரு துணைக்கோள் அப்படின்னும் சொல்லலாம். தனித்து இருக்கிறது இந்த புதனுக்கு பிடிக்காது. இது சாத்தியமும் இல்லை. மனிதனோடு 2 பேர் சேர்ந்து இருக்கிறது தான் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அதிகம் பிடிக்கும். அது ஒரு நண்பராக இருக்கலாம், அது ஒரு காதலராக இருக்கலாம், அல்லது ஒரு உறவாக இருக்கலாம். அவங்களோடு சேர்ந்து இருக்கிறது தான் பெரும்பாலும் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இந்த கன்னிராசியை வந்து ஒரு நட்பு ராசி, புதன் வந்து ஒரு நட்பு கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ராசிக்காரங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, குறிப்பாக இந்த 2026 எப்படி அமைய போகுது, என்னென்ன மாற்றங்களை சந்திக்க போகிறாங்க, என்னென்ன விஷயம்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது, என்னென்ன விஷயம்லாம் அவங்களுக்கு பாதகமாக இருக்க போகுது, இந்த ராசிக்காரங்க என்ன செஞ்சால் இவங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கன்னிராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது கன்னிராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கன்னிராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பேர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு கருங்காலி மாலை வேணும் அப்படின்னா நாங்கள் வந்து ஒரிஜினல் கருங்காலி மாலை சேல் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து ஒரிஜினல். அதனால தான் நிறைய ஆக்டர்ஸ் எங்ககிட்ட வாங்கி பயன்பெற்றிருக்காங்க. உங்களுக்கும் இது வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸ், மற்ற கருங்காலி மாலையோட ப்ரைஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையிலையும் சரி, உங்களை சுற்றி இருக்கிற நபர்களும் சரி நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்கணும். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சுறுசுறுப்பு இல்லாமல் மந்த நிலையில் இருக்கு இல்லையா, அந்த மந்த நிலை மாறணும் அப்படின்னா இந்த கருங்காலி மாலை வாங்கி அணிஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் நீங்களே ஒன்று பண்ணலாம். கண்டிப்பாக வாங்கி அணிஞ்சு பாருங்கள். சரி, நம்மளுடைய கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கன்னிராசி என்பவர்களோட இயல்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு சில வரிகளில் பார்க்கலாம். கன்னிராசிக்கு புதன் வந்து உச்ச வீடு. அதனால் ரொம்ப புத்திசாலித்தனமாக செயல்படுவாங்க இந்த கன்னிராசி என்பவர்கள். அதே மாதிரி மீனத்தில் நீச்சம் வர்றதுனால எந்த ஒரு விஷயத்துலையுமே ஒரு தெளிவில்லாத ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா புதன் தன்னுடைய சொந்த வீடாக இருக்கிறதுனால 15வது பாகையாக உச்சமாகிறதுனால இந்த கன்னிராசியில் அஸ்தம் நட்சத்திரக்காரங்களை குறிக்கக்கூடியது. இதோடைய ராசி அதிபதி பார்த்திங்கன்னா அஸ்தத்தோட ராசி அதிபதி சந்திரன், மனோகாரகன், புத்திகாரகன் என்று சொல்லுவாங்க. இந்த மனோகாரகனும் புத்திக்காரகனும் சேர்ந்து இருக்கும்போது உணர்ச்சி வசப்படுவாங்க. ஆசாபாசங்களுக்கு அதிக முக்கியம் கொடுப்பாங்க. சந்திரன் வந்து மனோகாரகன். அதனால் எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் டக்குன்னு உணர்ச்சி வசப்படுவாங்க. உறவுகளோடு சேர்ந்து இருக்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கும். அதை விட உயர்ந்த நிலையாக அடையணும் அப்படின்னு போராடக்கூடியவங்களா இந்த ராசிக்காரங்க பெரும்பாலும் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு நல்ல ஒரு வளர்ச்சி உள்ள ஆண்டாக, நல்ல ஒரு முன்னேற்றம் உள்ள ஆண்டாக, எடுக்கிற காரியங்கள் எல்லாம் சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதில் சூரியனும் செவ்வாய், புதன், சுக்கிரன் போன்ற ஆளுங்கிரகங்கள் பக்காவாக வந்து அமர்ந்திருக்கு. அதனால எடுக்கிற காரியங்கள் இந்த ஆண்டில் உங்களுக்கு சக்ஸஸாக அமையும். ரணருண ரோகஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும், பாக்கியஸ்தானத்தில் சந்திரன், தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரகம் அடைந்திருக்கிறார், விரயஸ்தானத்தில் கேது. இந்த மாதிரி கிரக அமைப்புகள் நம்மளுடைய கன்னிராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு. என்னென்ன மாற்றங்களை இதனால் இவங்க சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். குரு பகவான் வக்ரகமாக இருக்கிறதுனால சின்ன சின்ன இடைஞ்சல்கள் கொஞ்சம் இருக்கும். மேற்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பான ஆண்டு அந்த கன்னிராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு. கடந்த 2-3 ஆண்டுகளாக நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டில் ஒரு விடுதலை கிடைக்க போகுது. உங்களுடைய புத்திசாலித்தனத்துக்கு நல்ல ஒரு பாராட்டு, நல்ல ஒரு அங்கீகாரம்லாம் இந்த ஆண்டில் உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுடைய அறிவுத்திறன் இந்த ஆண்டில் வெளிப்படும். உங்களுடைய திறமையை அறிஞ்சு மற்றவங்க செயல்படுவாங்க. அது உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியை இந்த ஆண்டில் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். எதை கொடுத்தாலும் அதை சாதிச்சுட்டு வரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு. சின்ன சின்ன தடுமாற்றங்கள் அப்பப்போ ஏற்படும். இருந்தாலும் அந்த தடுமாற்றத்தை எப்படி ஹேண்டில் பண்ண, அதை சரி பண்ண முடியும் அப்படிங்கிறத அறிந்து இந்த ஆண்டில் செயல்படுவீங்க. நல்ல ஒரு வளர்ச்சியை இந்த ஆண்டில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கு பண விஷயத்தில் இந்த ஆண்டில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால் கன்னிராசி என்பவர்கள் பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க.
ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க. ஒரு சில இடத்துல கொஞ்சம் சோர்வா, டல்லா இருக்கிற மாரி இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோதான் உங்களுடைய புத்திசாலித்தனத்த நீங்க வெளிப்படுத்தினாலும், உங்களுடைய பேச்ச வந்து மற்றவங்க கொஞ்சம் கேட்க மாட்டாங்க. அது உங்களுக்கு ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா, மனக்குழப்பத்த ஏற்படுத்தும், டென்ஷன ஏற்படுத்தும். அதனால கொஞ்சம் சோர்வா தென்படுவீங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்த பொறுத்தவரையிலும், இந்த 2026 காலகட்டத்த பொறுத்தவரையிலும், நம்மளுடைய கன்னி ராசி என்பர்கள் உங்களுடைய செயல் திட்டங்கள, உங்களுடைய திட்டமிடுதல்கள இந்த காலகட்டத்தில மற்றவங்ககிட்ட பகிர்ந்துக்க வேண்டாம். குடும்ப ரகசியங்களாகட்டும், தொழில் ரகசியங்களாகட்டும், யாருக்கிட்டயும் வந்து இந்த ஆண்டுல பகிர்ந்துக்க வேண்டாம். அப்படி பகிர்ந்துக்கிட்டீங்கன்னாவே உங்களுக்கு பிரச்சனை தாங்க. அதனால முடிந்த அளவுக்கு உங்களுடைய செயல் திட்டங்கள இந்த ஆண்டுல நீங்க பகிர்ந்துக்க வேண்டாம். தொழில்ல, வியாபாரத்துல வந்து கொஞ்சம் அவசர முடிவ இந்த காலகட்டத்தில எடுக்க வேண்டாம். பேசும்போது பேச்சில் கொஞ்சம் நிதானம் இருக்கணும். அவசரப்பட்டு தடிமனான வார்த்தைகள கொஞ்சம் பேசிற வேண்டாம். போட்டி பந்தயங்கள்லாம் கலந்துக்கிட்டிங்கன்னா கூட, முடிவுகள் உங்களுக்கு சாதகமா இருக்கும் அப்படின்னா கூட, சின்ன சின்ன இடைஞ்சல்கள், தடைகள் அதெல்லாம் கொஞ்சம் வரும். அதனால கொஞ்சம் கவனமா செயல்படணும். மற்றபடி இந்த 2026ஆம் ஆண்டு இந்த கன்னிராசி என்பர்களுக்கு ரொம்ப அமோகமாகவும், ரொம்ப சிறப்பாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். தொழில் ஆரம்பிச்சீங்கன்னா இந்த ஆண்டுல நல்ல ஒரு வளர்ச்சி எதிர்பார்க்கலாம். புதிய வண்டி, வாகனம் வாங்குறதுக்கான யோகம்லாம் இருக்கு. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகள் சொல்றத கேட்டு அதன் பிரகாரம் நடக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. அதில் சின்ன சின்ன தடுமாற்றங்கள்லாம் கொஞ்சம் ஏற்படும். நிதானத்தை மட்டும் கொஞ்சம் கடைபிடிங்க. பண வரத்து ரொம்ப திருப்திகரமாக இருக்குது. நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த விஷயம்லாம் இந்த ஆண்டில் டக்கு டக்குன்னு நடக்கும். சின்ன சின்ன சுணக்கங்கள் இருந்தது இல்லையா, வேலையில் வேலை செய்கிற இடத்துலலாம், அதெல்லாம் இந்த ஆண்டில் சரியாகும். உங்களுடைய உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இப்போ கடந்த சில ஆண்டுகளில் உழைப்புக்கேற்ற பலன் கிடைச்சிச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்காது. ரொம்ப ஒரு போராட்டமான நிலையாக தான் இருந்திருக்கும். ஆனால் இந்த ஆண்டில் உங்களுடைய உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான ஆண்டாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு காரியத்தையுமே திட்டமிட்டு காய் நகர்த்துங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியாக தான் அமையும். எடுக்கிற விஷயத்த மற்றவங்க கிட்ட இந்த ஆண்டில் பகிர்ந்துக்க வேண்டாம். மற்றபடி இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு அமோகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள், சின்ன சின்ன இடர்பாடுகள் உங்களுக்கு கோபத்தை அதிகப்படுத்துகிற மாதிரியே அமையும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வீண் வாக்குவாதத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அதே மாதிரி குடும்ப ரகசியங்களை வெளியில் பகிர்ந்துக்க வேண்டாம். வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வம் வரும். விலை உயர்ந்த பொருளெல்லாம் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வம், ஆசை இதெல்லாம் கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு ஏற்படும். அந்த ஆர்வத்தை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. தேவை இருந்தால் வாங்குங்க, தேவையில்லை அப்படின்னா அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. உறவினர்கள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த கன்னிராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் வள வருவீங்க. ஒரு சிலருக்கு பழைய உறவுகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வரும். அதனால் கவனமாக இருக்கணும். பிரிந்த குடும்ப உறவுகள் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த 2026ஆம் ஆண்டில் அமையும் அப்படின்னே சொல்லலாம். நீண்ட நாட்களாக நீங்கள் தடுமாறிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் இந்த ஆண்டில் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. குடும்ப உறவுகளின் அன்பு ஆதரவுல இந்த ஆண்டில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த கன்னிராசி பெண்களுக்கு இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பான ஆண்டாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். மனத்தடுமாற்றம், மனக்குழப்பத்துக்கெல்லாம் நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். அவசர முடிவுகளை மட்டும் இந்த ஆண்டில் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. சேமிக்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த ஆண்டில் அமையும். பொருளாதார நிலை ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு ரொம்ப சிறப்பான ஆண்டாக அமைந்திருக்கு. கடன் பிரச்சனையெல்லாம் ஓரளவுக்கு சரியாகும். புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்கும். உங்களுடைய முயற்சிக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். வீண் அலைச்சல் கொஞ்சம் ஏற்படும். ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள் கொஞ்சம் வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது டக்குன்னு முடிவெடுக்க வேண்டாம். மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கிறது நல்லது. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கோபத்தை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. மேல் இடத்துல இருக்கிறவங்ககிட்ட, மேல் அதிகாரிகிட்ட பேசும்போது வாக்குவாதம்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அப்படி மேல் அதிகாரிகிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுறது நல்லது. நீண்ட நாட்களாக ஒரு சில பிரச்சனையெல்லாம் முடிவே கிடைக்காம போயிட்டே இருந்திருக்கும். அந்த பிரச்சனையெல்லாம் இந்த ஆண்டில் நீங்கள் சரி செய்வீங்க. நல்ல ஒரு யோகமான ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். மாணவர்களுக்கு இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பாக இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த அந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி மாணவர்களுக்கு கல்வி சம்மந்தமாக சின்ன சின்ன தடைகள் இருந்தது இல்லையா, அதெல்லாம் இந்த ஆண்டில் சரியாகும். வெளியூர், வெளிநாட்டுக்கு சென்று பயிலக்கூடிய யோகம்லாம் இருக்குது. ஒரு சிலர்லாம் படித்து முடிச்சுட்டு நல்ல ஒரு வேலை கிடைக்கலையே அப்படின்னு கவலைப்பட்டு இருந்திருப்பீங்க. அந்த வேலையெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. எதெல்லாம் தடைப்பட்டு நின்றுச்சோ அதெல்லாம் அந்த ஆண்டில் நடக்கும். இதுவரை எது உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனையாகவும் தடையாகவும் இருந்ததோ அந்த தடையெல்லாம் எந்திரிச்சு புதிய திசையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இந்த 2026ஆம் ஆண்டு இந்த கன்னிராசி மாணவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். என்ன இந்த ஆண்டில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் இந்த கன்னிராசி அன்பர்கள் செய்கிறது ரொம்ப நல்லது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
குலதெய்வத்தை வழிபடுங்க. குலதெய்வத்திற்கு தேங்காய் தீபம் போட்டு வழிபடுங்க. அதுவும் பெண் தெய்வமாக இருக்குது அப்படின்னா பௌர்ணமி நாட்கள் தவறாமல் தேங்காய் தீபம் போட்டு வழிபடுங்க. ஆண் தெய்வமாக இருக்குங்கிற பட்சத்தில் இப்போ அமாவாசை நாட்களில் போய் தேங்காய் தீபம் போட்டு வழிபடுங்க. உங்களுடைய குலதெய்வத்துக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். உங்களுடைய செல்வாக்கும் படிப்படியாக உயரும். அதே மாதிரி புதன் வெள்ளிக்கிழமையில் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். இது உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமையும் கூட. அதோட கூட குலதெய்வத்தை புதன் வெள்ளிக்கிழமை தவறாமல் வழிபடுறது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். புதன் கோரையில் புதன் பகவானை வழிபடுறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். நம்பிக்கையோட இதெல்லாம் செஞ்சு பாருங்கள். இந்த 2026ஆம் ஆண்டு நல்ல ஒரு அமோகமான ஆண்டாக, நல்ல ஒரு வளர்ச்சி உள்ள ஒரு ஆண்டாக, நல்ல ஒரு மேன்மை பொருந்திய ஆண்டாக அமையும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி.